சார், இந்த 3 வேளாண் சட்டங்களை நாங்க திரும்ப பெறுகிறோம் அப்படின்ட்டு இந்த நாட்டினுடைய பிரதம மந்திரி ஒரு பொது மேடையில் அறிவித்தார், தெரிவித்தார். இதை சரியாக விவசாயிகள் புரிஞ்சுக்கல, இல்ல அவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி எங்களால இதை கன்வே பண்ண முடியல அப்படிங்கிறது பிரைம் மினிஸ்டருடைய ஸ்டேட்மெண்டாக இருந்தது. இந்த ஸ்டேட்மெண்ட் விவசாயிகளுக்கு போதுமானது இல்லையா? அதிகாரப்பூர்வமாகவே சம்பந்தப்பட்ட அமைச்சகம் இதை நாங்க திரும்ப பெறுகிறோம் அப்படின்ட்டு அதிகாரப்பூர்வமாக சொன்னால் மட்டும்தான் அது உறுதியானதா? இன்னைக்கு தேதி வரை அப்படி எதுவும் ரிட்டனா எதுவும் இந்த அரசாங்கம் எதுவும் சொல்லலையா? அதாவது அரசாங்கம் ரிட்டனா சொன்னது சொல்லல அப்படிங்கறத தாண்டி ஓராண்டு இறைவெளியில பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் பஞ்சாபிலிருந்து, உத்தரப்பிரதேசத்திலிருந்து, ஹரியானாவிலிருந்து, இப்போ கர்நாடகாவிலிருந்து, மத்திய பிரதேசத்திலிருந்து எல்லாம் டெல்லி சலோ என்று சொல்லி நம்முடைய நேதாஜியினுடைய விளக்கத்தை முன்வைத்து அவர்கள் டெல்லியை நோக்கி நகருகிறார்கள் என்றால் 200 சங்கங்களுக்கு மேற்பட்ட விவசாய சங்கங்கள் ஒருங்கிணைந்து இந்த போராட்டம் டெல்லியை நோக்கி போய்கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இவர்கள் எல்லாரும் அறிவற்றவர்கள். அப்போ அரசாங்கம் கொடுக்க வேண்டிய உத்தரவாதத்தை தெளிவாக கொடுத்திருக்கும் என்று சொன்னால் இன்றைக்கு 10 கோரிக்கை வச்சிருக்கு. எல்லா விவசாய சங்கங்களும் என்ன செய்யறாங்க? 10 கோரிக்கையை முன்வைத்தான் டெல்லியை நோக்கி இன்றைக்கு பயணம் ஓடிக்கொண்டிருக்கு பஞ்சாப்ல. அப்போ அரசாங்கம் 3 வேளாண் மசோதாக்களை முன்வைத்து நாங்கள் திரும்ப பெற்று விட்டோம் என்கிற உத்தரவாதத்தை கொடுத்த பிறகு இன்றைக்கு எதற்காக 10 கோரிக்கை வந்திருக்கு? 10 கோரிக்கை வச்சு என்ன செய்யறாங்க? இன்னைக்கு முன்னேறுகிறார். இதுல இந்த 3 வேளாண் மசோதாக்கள் சொல்லப்பட்ட விஷயங்களை உள்ளடக்கியதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய 10 கோரிக்கை. புதிதாக ஒரு கோரிக்கை, லக்கிம்பூர் ஏரியில மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய ஆசிஷ்குமாருடைய பையன், அவர் என்ன செஞ்சா, அஜய் மிஸ்ராவுடைய பையன் ஆசிஷ் மிஸ்ரா காரை ஏற்றி கொலை செய்த அந்த ஒரு கோரிக்கையை தவிர மற்ற எல்லா கோரிக்கையும் 3 வேளாண் மசோதாக்களை உள்ளடக்கித்தான் இருக்கிறது. அரசாங்கம் 3 மத்திய அமைச்சர்களை விட்டு பேச்சுவார்த்தை முடிஞ்சிருக்கு. 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நாளையும் சொல்லி இருக்கிறாங்க. ஆனாலும் கூட விவசாயிகள் அரசாங்கத்தை நம்பாமல் என்ன செய்யலாம்? டிராக்டர் தூக்கி 600க்கும் மேற்பட்டவர்கள் படுகொலை செய்யப்பட்ட களத்தை நோக்கி விவசாயிகள் முன்னேறுகிறார்கள் என்று சொன்னால் அப்ப பாதிப்பு என்பது 2020-21 எந்த நிலைமையில் இருந்ததோ அதே நிலைமைதான் இப்பவும் இருக்கிறது. அப்படித்தான் நினைக்கிறான் விவசாயி. அதனாலதான் இன்னைக்கு என்ன செய்யறோம்? பெருமனை பஞ்சாப், ஹரியானாவை தாண்டி, உத்தரப்பிரதேசத்தை தாண்டி கர்நாடகா, தமிழ்நாடு, மத்திய பிரதேசம் விவசாயிகள் போய்கொண்டிருக்கிறார் டெல்லியை நோக்கி என்று சொன்னால் அரசாங்கம் கொடுத்த உத்தரவாதம் எங்களுக்கு திருப்தி அளிக்கவில்லை. அதான் உண்மை. ஆனால் இந்த விவசாயிகள் ஒரு விஷயம் பெருமையா இருக்கிறார். எனக்கு இந்த கட்டமைப்புக்குள் வராத ஒரு கூட்டம் இந்த விவசாயிகள் கூட்டம். சுதந்திர இந்தியாவில் இவர்களுடைய எழுச்சி என்பது இன்றைக்குத்தான் நாடு முழுவதும் எதிர்வலிக்கிறது. ஒரு நாடு என்ன செய்யுது? தன்னுடைய தலைநகரத்தை சீல் வைத்திருக்கு. அது ஒரு பெருமையான இந்த விவசாயிகள் கிடைத்த வெற்றியாக பார்க்கும். டெல்லி நகரம் மார்ச் 14ஆம் தேதி வரைக்கும் சீல் வச்சாச்சு. 144. ஹரியானாவில் 22 மாவட்டங்கள், 15 மாவட்டத்துல 144. பஞ்சாப்ல 144, மத்திய பிரதேசம் 144, உத்தரப்பிரதேசம் 144, பெரும்பாலான மாவட்டங்கள். அப்போ விவசாயிகள் நாங்கள் ஒரு கூட்டமாக இருக்கிறோம் என்பதை காண்பிப்பதற்கு ஒரு அடையாளமாக இதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த நிகழ்வுகள் நமக்கு என்ன காண கிடைக்கிறது என்று கேட்டால், இந்த கூட்டம் தன் விளைவிக்கக்கூடிய பொருளுக்கு விலை நிர்ணயிக்க முடியாத இந்த கையறு நிலையில் இருக்கக்கூடிய இந்த விவசாய கூட்டம் இப்பதான் என்ன செஞ்சிருக்குது? தன்னுடைய பலத்தை காண்பிக்க ஆரம்பிச்சிருக்கிறது. அது ஒரு வகையில் வரவேற்க தகுந்த விஷயம் தான். அரசாங்கம் யாரையும் ஏமாற்ற முடியாதுங்க. அரசாங்கம் ஏமாற்ற வேண்டும் என்று நினைத்தால் ஒரே ஒருத்தர் தான் இங்க ஏமாளி. அது இந்த பச்சை துண்டை கொண்டிருக்கக்கூடிய விவசாயி தான் அரசாங்கத்தின் முன்னால் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஏமாளி. இந்தியாவில் 60% உற்பத்தியாளர்களை கொண்ட விவசாய உற்பத்தியாளர்கள் 60% பேர் சொன்னாங்க. ஆனால் எங்களுக்கு இந்த அரசாங்கம் கொடுத்த வாக்குறுதிகள் உண்மையாக இருக்கும் என்று சொன்னால், அதில் சத்தியம் இருக்கும் என்று சொன்னால், இன்றைக்கு லட்சக்கணக்கிலே அந்த டெல்லியை நோக்கி போக வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? விவசாயிகளை பார்த்து எதுக்கு பயம் உங்களுக்கு? காங்கிரீட் தடுப்பு போட்டாச்சு, உள்படுக்க போட்டாச்சு. இந்தியா பாகிஸ்தான், இந்தியா பங்களாதேஷ், இந்தியா மியான்மர் எல்லையில் இருக்கக்கூடிய அந்த உருளையுடைய கம்பி வலை என்ன செஞ்சிருக்கிறாங்க? சிங்கிள் பார்டர்ல போட்டு வச்சிருக்கு. பஞ்சாப் ஹரியானா பார்டர், டெல்லி ஹரியானா பார்டர்ல போட்டு வச்சிருக்கிறாங்க. சார், ராணுவம் செய்யக்கூடிய வேலை என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க? இந்த அரசாங்கம் செஞ்சுட்டு இருக்கா? இது எப்படி சார் நியாயம்? விவசாயிகள் ஆயுதத்தோட வர்றானா? வேணா நக்சலைட்டா?
நீங்கள் இந்த மத்திய அமைச்சர்களாக இருக்கக்கூடிய, நாட்டினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய, நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய நீங்கள் இந்த பூமி பந்தில் வாழக்கூடிய அத்தனை உயிர்களுக்கும் உணவளிக்கக்கூடிய ஒரு சமூகம் தன்னுடைய நியாயமான கோரிக்கையை தூக்கிக் கொண்டு தன்னுடைய தலைநகரை நோக்கி வருகிறது, தன்னுடைய தலைநகரை நோக்கி வருகிறது என்று சொன்னால் அதை நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? உங்களுடைய இந்த பயணம் தேவையற்றது, நாங்கள் உங்களுக்காக இருக்கிறோம், உத்தரவாதம் தருகிறோம் என்று சொல்லக்கூடிய குரல் ஏன் மத்திய அரசால் ஒலிக்க முடியவில்லை? நாட்டினுடைய பிரதமரால் சொல்ல முடியல, ஏன் சொல்ல முடியல? விவசாயிகள் கிளம்பி வர வேண்டாம், நாங்கள் இருக்கிறோம், உத்தரவாதம் கொடுக்கிறோம். 3 வேளாண் சட்டங்களை எப்படி திரும்ப பெற்றோமோ அதுபோல் நீங்க வச்சிருக்கக்கூடிய 10 கோரிக்கைக்காக 3 அமைச்சர்களை பேச்சுவார்த்தை நடத்த அனுப்பி இருக்கிறோம். பியூஷ் கோயல்ல இருந்து, நித்யானந்த அர்ஜுன் முதல் 3 மத்திய அமைச்சர்கள் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள். உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் அவர்களோடு பேசுங்கள், ஏன் என்று சொல்ல வாய் வரவில்லை. ஒடுக்கி விட முடியுமா? ஒடுக்கி விடலாம் என்று நினைத்தால் 650 பேருக்கு மேல படுகொலை செய்யப்பட்டார்கள் விவசாயிகள். அந்த கொலைக்கு பிறகும் அந்த கொலை களத்திற்கு ஒருவன் வருகிறான் என்று சொன்னால் அவன் ஏமாற்றப்பட்டிருக்கிறான் என்றார். யார் பயப்படல? பயந்த வருவானா? போனா செத்துருவோம் அப்படின்னு நினைச்சா யாராவது வருவானா? யாருக்கும் பயம் இல்லை. தன்னுடைய உரிமைகளை பெறுவதற்காக ஒரு கூட்டம் என்ன செய்து களத்திற்கு வருகிறது. அவன் இந்த நாட்டினுடைய பிரதான உற்பத்தியாளன். இந்த நாட்டில் செருப்பு உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு கம்பெனி என்ன செய்யலாம்? அதனுடைய விலையை தீர்மானிக்கலாம். இந்த நாட்டில் எந்த துறை வேண்டுமானாலும் இயங்காமல் இருக்கிறது சார், நாடு சந்திக்காது. ஆனால் விவசாயத்துறை இயங்காமல் இருந்தால் இந்த நாடு அடுத்த நொடி சந்திக்கும், மறந்துடாது. அப்படி இந்த நாட்டை ஒரு நொடியில் சந்திக்க வைக்கக்கூடிய ஒரு சமூகம் என்ன செய்யுது? நாடு விடுதலை அடைந்த 25 ஆண்டுகள் கழித்து தன்னுடைய பலத்தை நிரூபிக்கும். அதான் உண்மை. உத்தரப்பிரதேசத்துல நம்முடைய மரியாதைக்குரிய தலைவர் ராஜேஷ் டிகாயத் மகா பஞ்சாயத்து ஒரு கூட்டத்தை போட்டா அந்த கூட்டத்தில் திரளக்கூடியவர்கள் 10 லட்சம் விவசாயி. மறந்துடாது. இன்றைக்கு விவசாய சமூகம் ஒரு கட்டமைப்புக்குள் வந்திருக்கிறது. 10 லட்சம் பேர் திரள்றாங்களா? இங்க ஒரு மாநாடு போட்டா என்ன நடக்கு பாருங்க. வண்டிக்கு போறதுக்கு ஆளு, வண்டிக்கு எல்லாமே ஒரு கட்சியோ ஒரு அரசோ கொடுத்துதான் கூட்டு போறாங்க. ஆனால் உத்தரப்பிரதேசத்திலே 10 லட்சம் பேர் ஒரு மகா பஞ்சாயத்திலே கூடி தன்னுடைய விவசாய சமூகத்தினுடைய உரிமைக்காக போராடுகிறார்கள் என்று சொன்னால் இது ஒரு எழுச்சியாக நாங்கள் பார்க்கிறோம். அரசு என்ன செய்ய வேண்டும்? இந்த போராட்டத்தை இரும்பு கரம் கொண்டு அடக்கலாம் என்று நினைத்தால் அரசாங்கத்தினுடைய அந்த நிலை வருந்தத்தக்கது. அதான் ஜனநாயகத்தில் போராடுவதற்கு உரிமை இருக்கிறது சார். போராடினால்தான் சார் ஜனநாயகம். போராடினால்தான் இங்க ஜனநாயகம் வலுப்பெறும். நீங்க போராடாம எல்லாம் ஆமாச்சாரியை போட்டுக்கிட்டு இருந்தா ஜனநாயகம் எப்படி சார் வலுப்பெறும்? எப்படி வலுப்பெறும்? ஆக போராட்ட களத்தில் துணைகளை அனுமதித்து ஜனநாயகம் பற்றி நீங்க பேசுறேன்.